நேரம் மாறி இருக்கணும்ல, கேது அமைப்புகள்ல மாறாது. ராஜேஷ் 14 எல்லாம் கொடுத்துறாரு. வெளிநாட்டு வேலையில் சேலரி ப்ராப்ளம். எப்பொழுது வேலை மாற்றம் கிடைக்கும்? சில பேர் கேது புக்தியில் கிடைக்காது. டிகிரி கணக்கில் குருவிற்கு கேது சஷ்டாஷ்டகம் ஆமாவா? சுக்கிர புக்தியில் எப்போ சீன்னு கேட்டிருக்கீங்க. 6-10-93 ரிஷபராசி மிருகசீரிட நட்சத்திரம். இந்த அமைப்புகள்ல லக்னத்தை செவ்வாய் பார்க்கிறாரு. லக்ன அமைப்புகளை பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பார்க்கிறாருனாலே சில தன்மைகள் வந்துடும். 7ஆம் இடத்துல புதன் இருந்து சந்திராதியோகத்தில் இருக்கிறது பெரிய நல்ல விஷயம். ராசியை குரு பார்க்கறது ஒரு நல்ல அமைப்புங்க. சஷ்டாஷ்டக அமைப்புகள் இந்த இடத்துல டிகிரி அமைப்புகள்ல செயல்பட்டுதானா, இது நாள் வரைக்கும் நான் சஷ்டாஷ்டக அமைப்புகளை அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல பார்த்தது இல்லைங்க. அந்த அமைப்புகள் இல்லை. தசாபுத்தி தான் ஏதோ சொதப்போம். சரிங்களா? சரி, இந்த இடத்துல குரு தசையே சொதப்பல் தசை தானங்க உங்களுக்கு. குரு தசை என்னங்க பண்ணுவாரு? 11க்கும் 8க்கும் கேந்திரத்துல தானே இருக்காரு இந்த புதன். என்ன பண்ணுவாரு? 8ஆம் இடத்தோட வேலையை தானே முதல்ல செய்யணும். சாரி, 12ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் கேந்திரத்துல இருந்து 12ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப முதல்ல என்ன பண்ணுவாரு? 12ஆம் இடத்த அமைப்புகளை தானே பண்ணணும். 12ஆம் இடத்தினுடைய தன்மைகள் தாங்க முதல்ல நடக்கும். சரி, இந்த இடத்துல குரு யாரு? உங்களுக்கு பாக்கியாதிபதி. ஆனா என்ன 6ல மறைஞ்சிருக்கிறாரு. 6ல மறைஞ்சி குரு தசையில கேது புக்தி, குரு தசையில சுக்கிர புக்தியா? குரு தசையில சுக்கிரன் புக்தி, சுக்கிரன் குரு தசையில சுக்கிர புக்தி. பிரதர், குரு தசையில சுக்கிர புக்தி எப்போதுமே ஒரு மாதிரியான டல்லான அமைப்பை பண்ணும் தான். ஆனா இந்த இடத்துல 7ஆம் அதிபதி 2ஆம் அதிபதியாகி அவர் 5ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல 11ஆம் இடத்தோட தொடர்புகள்ல இருக்கிறாரு. வேற எந்த அமைப்புகள்லயாவது நல்ல அமைப்புகள் இருக்கான்னு பாத்தீங்கன்னா சனியினுடைய பார்வை அமைப்புகள் இல்லைன்றது நல்ல விஷயம். ஆனாலும் அவர் நீச்சத்தை நெருங்கி இருக்கிறாருன்றது ஒரு வகையான பலவீனம் தான். லக்னம் சனி செவ்வாயினுடைய அமைப்புகள் இருக்கிறது ஒரு மாதிரியான அமைப்பு. இப்ப குரு என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, குரு 12ஆம் இடத்துடைய தன்மையை தான் பிரதர் முதல்ல பண்ணுவாரு. விரயம் இடமாட்டம். ஆனா 6ஆம் இடத்துல இருக்கிறாருன்றதுனால வில்லங்கத்தோட வேலையை கொடுப்பாரு. ஆமா, வில்லங்கத்தோட வேலை அமைப்புகளை கொடுப்பாரு. சரி, கேதுல மாறுமான்னு கேட்டீங்கன்னா, கேதுவா சுக்கிரனா? சுக்கிரன் தான் 11ஆம் இடத்தோட இருக்காரு. கேது அமைப்புகள்ல மாறாதுங்க. கேது அமைப்புகள்ல மாறதா இருந்தா நேரம் மாறி இருக்கணும்ல. கேது அமைப்புகள்ல மாறாது. சுக்கிரன் தான் 11ஆம் இடத்தோட இருக்காரு. 11ஆம் இடம் சம்பந்தப்பட்டு இருக்கிறாரு. அப்படின்றதுனால 11ஆம் இடத்தினுடைய தன்மையில இந்த வருஷம் ஜூலைக்கு பிறகுதான் பிரதர். வேற என்ன கேட்டீங்க? கிடைக்குமா டிகிரி கணக்கு சஷ்டாஷ்டகம் ஆமாவா? இல்லங்க, அந்த அமைப்புகள் நான் நோட்டீஸ் பண்ணது இல்லை இது வரைக்கும். இந்த இடத்துல சுக்கிரன் 11ஆம் இடத்துல தொடர்புல இருக்கக்கூடிய 2ஆம் அதிபதின்றதுனால உங்களுக்கு வேலை அமைப்புகளை நிரந்தரம் பண்ணுவாரு ஜூலைக்கு பிறகு. சரிங்களா?